ஐபிஎல் 2024 லீக் ஸ்டேஜஸ்ல கடைசி நாள் ஆனாலும் யாரு குவாலிஃபயர் ஆட போறா, யார் அந்த எலிமினேட்டரோட ரெண்டாவது டீம் அப்படின்னு பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பீடாக் வெல்கம் டு தி ஷோ. சன்ரைசர்ஸ் ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் கேம் ஹைதராபாத்ல. மழை பெஞ்சிருச்சு, வாஷ் அவுட் ஆயிருச்சு போன மேட்ச் ஜிடியோட. ஆனா இப்ப பஞ்சாப் கிங்ஸோட ஆடுறாங்க. அந்த மேட்சை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து டேபிள் டாப்பர்ஸ் கேகேஆர் ஆர்ஆர், அதையும் பார்ப்போம். அது கவுட்டின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹைதராபாத் மேட்ச், ஹைதராபாத் டீம், உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? நான் சொல்றேன் இப்போ irrelevant of what it is இப்போ இவங்களுக்கு வேற என்ன வேணாலும் சொல்லுங்க. இல்ல இப்ப இவங்களுக்கு என்னன்னா இப்ப ரெண்டு டீம் தான் வந்து தே வின் இஃப் சன்ரைசர்ஸ் ஜெயிச்சு இல்ல ராயல்ஸ் ஜெயிச்சாங்கன்னா தே காட் அ சான்ஸ் டு பிளே கேகேஆர் அட் குவாலிஃபயர். இப்போ இப்ப இவங்களுக்கு எப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி a battle between these two teams. இப்ப அன்பார்ச்சுனேட்டா பாவம் அவங்களுக்கு மழையில போயிடுச்சு சன்ரைசர்ஸ். இவங்க ஜெயிச்சாலும் திருப்பி கேகேஆர் வந்து ராஜஸ்தான் ஜெயிச்சா ராஜஸ்தான் தான் வந்துட்டு குவாலிஃபயர் ஆடுவாங்க அப்படிங்கும்போது பாவம் ஒரு மேட்ச் மழையில போயிடுச்சு. இப்ப இங்கேயும் பாருங்க இப்போ அதுதான் சொன்னோம் நம்ம இந்த மாதிரி 5 out of 8 இன்னிங்ஸ் இன் ஐபிஎல் இங்க வந்துட்டு 200+ ஸ்கோர்ஸ் போயிருக்குன்னு. அந்த கடைசி மேட்ச் ஒரு 169 ஓவர்ல ஜெயிச்சதுனால அதை இன்னொன்னு சேர்த்துக்கோங்க 6 out of 10 அப்படின்னு. இங்க வந்துட்டு உங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் ஒரே ஒரு கிரவுண்டு, வேற ரொம்ப பெருசா ஸ்பின்னு பேஸு அந்த பேலன்ஸ் பத்தி நம்ம நிறைய பேச மாட்டோம். சீமஸ் 30 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. சீமஸோட எக்கானமி 10.31, ஸ்பின்னர்ஸ் 10.18. அதனால வந்து அந்த இதுவா சொல்ல மாட்டேன் இந்த ஸ்பின்னர்ஸ் டேமேஜ் கிரியேட் பண்றாங்க அது இதுன்னு. ஸோ சன்ரைசர்ஸ் கொஞ்சம் ஸ்பின் லைட்டு தான் மற்ற டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அதனாலதான் ஹைதராபாத்ல தே பீன் ஹேவிங் எ சக்சஸ் ஸ்டோரி டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. ஸோ இப்ப இவங்க வந்துட்டு வாட் எவர் இட் இஸ் இப்போ அது பிச்சு எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. போன தடவை கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. பவர் பிளேல நீங்க அடிக்கணும், நீங்க பவர் பிளேல அடிக்கலைன்னா ரெக்கவரே ஆக முடியாது. லாஸ்ட் மேட்ச் அந்த சம்பவத்தை பத்தி பார்ப்போம். 165 எல்எஸ்ஜி இவங்க 10 ஓவர்ல முடிச்சிட்டாங்க T10 கேம். எல்எஸ்ஜி பவர் பிளேல 27 for 2, இவங்க 107 for no loss. யோசிச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு 10 ஓவர்ல 57 இருந்த எல்எஸ்ஜி they got to 165 for 4 அப்படிங்கும்போது how important is it for him to get a score early on. ஸோ உங்களுக்கு வந்து தட் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். பவர் பிளேயர் ஒரு 55-20 வந்துடணும். மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்லைட்டா ஆடிட்டு தேர்ட் ஃபேஸ்ல கொஞ்சம் ஒரு மொமெண்டம் 45-48, ஃபோர்த் ஃபேஸ்ல 65-70 வந்துடும். இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருந்த எல்என்ஜி 15 ஓவர்ல 102 for 4 got 63 இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ். ஸோ அதுதான் வந்து இங்க ட்ரெண்டு. இப்போ உங்களுக்கு வந்து பிபிகேஎஸ் பாத்தீங்கன்னா பாவம் ஆல்ரெடி வந்துட்டு பிளேயர் மேல பிளேயர் போயிட்டு இருக்காங்க. இப்ப லாஸ்ட் மேட்ச் இவரும் கிடையாது, சாம் கரனும் போயிடுவாரு, அவரும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ பேர்ஸ்டோவும் கிடையாதுன்றதுனால அவங்களுக்கு வந்து 4 ஃபாரினரே கிடையாது. பட் எஸ்ஆர்ஹெச் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இப்போ எஸ்ஆர்ஹெச் வில் நாட் மேக் எனி சேஞ்சஸ் அட் ஆல். ஸோ தே வில் கோ வித் அபிஷேக் ஹெட்லி, நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அப்துல் சமாத், சன்வீர் சிங், ஷாபாஸ் அகமத், கமின்ஸ் உனத்கட், புவனேஸ்வர் குமார் அண்ட் லெக் ஸ்பின்னர் வியாஸ் காந்த். அவங்களோட சப்ஸ்டியூட் வந்துட்டு நட்ராஜனா இருக்கும். இது ஒரே ஒரு பிரச்சனை இங்க என்னன்னா இந்த டாப் 4 பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு. அபிஷேக், ஹெட், நிதிஷ் கிளாசன், அப்புறம் பாருங்க சமாது, சன்வீர், ஷாபாஸ், கமின்சி எல்லாருமே ஆடுவாங்க. கொலாப்ஸ்ன்ற மாதிரி ஒரு 39/3 வந்துன்னா அங்கேருந்து இம்போசிங் ஸ்கோர் போட முடியுமா? டவுட். பட் போலிங் ஹஸ் பீன் செட்டிலிங் வெரி வெல். ரியாஸ் கான் நல்லா போட ஆரம்பிச்சா இன்னொரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. பிவிகேஎஸ் பாருங்க, they will open with Prabhsimran Singh and Atharva Thaiday in the absence of uh, Johnny Bairstow, followed by Riley Russo, Shashank Singh, Jisset Sharma, Asutosh Sharma, Harpreet Kaur, Chris Wokes, Harshal Patel, Ellis and Rahul Chahar. கிடைக்குமா அசுதோஷ் சர்மாக்கு? அசுதோஷ் சர்மா சொன்னேன், பட் அவங்க முன்னாடி இறக்குவாங்களா தெரியல. இம்பாக்ட் செப் ஹர்ஷதீப் சிங் ஆர் காவேரப்பா. இப்ப ஜஸ்பிரீத் பும்ராவை கடைசி மேட்ச் அவங்க ரெஸ்ட் பண்ணாங்கன்றதுனால இவங்களும் வந்து சரி எப்படியும் வந்துட்டு தேர் ஆல்சோ நாட் கோயிங் டு ஃபினிஷ் அண்ட் பாட்டம் ஆஃப் த டேபிள். இஃப் தே வின் தேர் நாட் கோயிங் டு கோ எனி ஃபர்தர் டாப்ன்றதுனால ஒருவேளை காவேரப்பாக்கு சான்ஸ் கொடுத்துட்டு ஹர்ஷதீப் சிங்கை ரெஸ்ட் பண்றாங்களா, சான்ஸ் இருக்கு பண்ணுவாங்களா. ஒரு வழியா நீங்க வந்துட்டு கதறி கேட்டீங்க போன மேட்ச், ஏன்யா இவரு வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா டைரக்டா மேட்ச் ஆடிட்டு அங்கேயிருந்து பிளேயரை பிடிச்சி வெஸ்ட் இண்டீஸ் போவாரான்னு நீங்க சொன்ன இதை அவங்க பார்த்துட்டு கேட்டுட்டு சரி இவரு ஒரு கலெக்டரு, ஒரு அனலிஸ்ட், ஒரு டாக்டர்ன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதை கேட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அநியாயமா சூரியகுமார் ஆடினாங்க. பால் அவுட் ஆகி அவர் அது ஒரு இன்கான்சிக்வென்ஷியல் மேட்ச், அவரோட கான்பிடன்ஸையும் குலைச்சாங்க. ஸோ இந்த டாப் 4
இப்போ இந்த ஸ்டார்ட் அப்படின்னா அபிஷேக் கேட்டு நிதிஷ் கிளாசன் கம்பேரே பண்ணாதீங்க. இங்க வந்து பிரப்சிம்ரன் சிங் கேன் பேட், தைட் இஸ் வெரி குட் பிளேயர். ஊசோவும் அவ்வளவு மோசமா பண்ணல, அங்க இங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சஷாங்க் சிங் இஸ் பிளேயிங் வெரி வெல்ன்றதுனால இங்க ஈவன் தோ சன்ரைசர்ஸ் நாட் அ எட்ஜ் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் டாப் ஃபோர். அதுக்கப்புறம் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணேன். சமாத், சன்வீர், ஷாபாஸ் கமின்ஸ் கம்பேர்ட் டு ஜித்தேஷ் சர்மா, even though it's not in form, you know what Jitesh can be, capable of. அசுதோஷ் சர்மா முன்னாடி இறக்குறாங்களா, இறக்கணும். பிரார் கேன் பேட், ஓக்ஸ் கேன் பேட், ஹர்ஷல் பட்டேல் கேன் பேட்ன்றதுனால அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்கு. ஓக்ஸ் இல்ல டீம்ல, அதனால போலன்னு நினைக்கிறேன். ஓக்ஸ் இருக்காரு, கிறிஸ் ஓக்ஸ் இருக்காரு. ஸ்குவாட்ல கிறிஸ் ஓகே. ஓக்ஸ் ஆமா, கிறிஸ் ஓக்ஸ் இருக்காரு. அவரு இங்கிலாந்து T20 ஸ்குவாட்லயும் இல்ல, அதனால ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பிளே ஓகே, டுடே. அதான் ஓகே சோ ஓகே. இப்ப அவங்களுக்கு வந்துட்டு இப்ப ரெண்டு போலர் யாரால 4 ஓவர்ல 32 இங்க கொடுக்க முடியும்? ராகுல் செஹர் எஸ், எல்லிஸ் நோ, ஹர்ஷல் பட்டேல் நோ, ஓக்ஸ் நோ, பிரார் 4 ஓவரே போடுறது இல்ல. சோ உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இம்பாக்ட்ஸ் வந்து காவேரப்பா சூப்பரா போட்டார் 32வா நோ, ஹர்ஷதீப் சிங் நோ. இது இங்க பாருங்க, நட்ராஜன் டிஃபிகல்ட் ஃபேசஸ்ல போடுறாரு, சோ நோ. வியாஸ்காந்த் போன மேட்ச் சூப்பரா போட்டாரு. இவங்களோட பேக்டு வித் ரைட் ஹேண்டர்ஸ் இந்த மிடில் ஒரு சான்ஸ் இருக்கு. புவனேஸ்வர் குமார் எஸ், ஜெயதேவ் உனக்கர் இந்த பிச்சில் இஸ் காட் a சான்ஸ் வித் ஸ்லோ டெலிவரிஸ். கமின்ஸ் நோ, ஏன்னா அவரு ரன் கொடுக்குறாரு விக்கெட் எடுத்தாலும். ஷாபாஸ் நோன்றதுனால அந்த எட்ஜும் இருக்கிறதுனால எஸ்ஆர்ஹெச் will go with the edge of 56-44 on their hometown to really push their case for playoffs qualifier. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிபிகேஸ் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, இன்னொரு காவு வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வாட்டி மழை பெய்யல, போன வாட்டி மழை பெய்ஞ்சிருச்சு, அந்த மேட்சும் ஜெயிச்சிருப்பாங்க எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ரீசன் அதுல கண்டிப்பா இருக்கும். ஐ ஹவ் ஆல்சோ புட்டிங் மை மணி அண்ட் எஸ்ஆர்ஹெச் பிகாஸ் தே ஸ்டார்டட் பிளேயிங் வெரி வெல். ஃபேண்டசின்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், சஷாங்க் சிங், ராகுல் செஹர், கிளாசனை விடாதீங்க. ரொம்ப நாளா டியூ பெருசா ஹர்ட் பண்ணுவான்னு தோணுது. ஹர்ஷல் பட்டேல் எப்படியாவது விக்கெட் எடுத்துறாரு. கமின்ஸ் இஸ் ஆல்சோ கமிங் டு த ரேஞ்ச். அப்படியே 4 ஓவர் 4 ஸ்பெல்ல போடுறாரு. எங்கெங்கெல்லாம் ஒரு ஓவர் பவர் பிளேல எங்கெங்கெல்லாம் விக்கெட் வேணுமோ அந்த இடத்துல போடுறாரு, டெத்துல போடுறாருன்றதுனால கமின்ஸ் எடுங்க. என்னோட ஆர்பிக்கு டிராவிஸ் ஹெட், சஷாங்க் சிங், ராகுல் செஹர், ஹென்ரிக் கிளாசன், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் பேட் கமின்ஸ். இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா மீதி 5 முடிச்சு வச்சிருக்கேன். ஆரம்பிப்போம். பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி, நீங்களே சொன்னீங்க டபுள் டியூட்டி பிளேயர், விடக்கூடாது. 3வது புவனேஸ்வர் குமார், ரொம்ப சூப்பரா போடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2-3 மேட்சஸாவே எக்ஸ்ட்ராடனரியா போடுறாரு. புவனேஸ்வர் குமார் வந்து கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். நேத்தன் எல்லிஸ் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர், கட்டரா போடுவாரு, கடைசியில விக்கெட் எடுத்துருவாரு. நேத்தன் எல்லிஸ் நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும் ஃபேண்டசிக்கு. பஞ்சாப்ல ராகுல் சாகர் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸோ ராகுல் சாகரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னுடைய 5 பிக் ஸ்பீடாக. ராகுல் சாகர், நேத்தன் எல்லிஸ், புவனேஸ்வர் குமார், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ இந்த மாதிரி பார்த்தாச்சு. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் 50 நாள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. யூ ஷுட் வாண்ட் டு கிவ் யுவர் டீம் 2 சான்சஸ் டு ஃபைனல்ஸ். ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பிளே ஆஃப்ஸ் வந்துருவாங்க, வந்துட்டு தோத்துருவாங்க. ஒரு சில டீம் தோத்தாலே நிறைய பேர் ஆத்திரப்பட்டு என்ன சொல்லுவாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு 50 நாள் ஆடினதை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் தோத்தோடனே இவங்களாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நெவர் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹர்ட் யூ ஆர் வாட் இஸ் கோயிங் டு ரியலி கோ வெல் ஃபார் யூ இன் பிளே ஆஃப்ஸ். அப்படிங்கும் போது 2 சான்ஸுக்கு ஆல்வேஸ் சம்திங் எவ்ரி டீம் வாண்ட் டு. அப்படிங்கும் போது இந்த மேட்ச் அட் எனி காஸ்ட் சன்ரைசர்ஸ் வில் கோ ஹார்ட். ஈவன் தோ ஐ செட் பாவம் அந்த ஒரு மேட்ச் மழையில போனதுனால ஸ்டில் தி டெஸ்டினி இஸ் நாட் இன் தேர் ஹேண்ட்ஸ். ஆர்ஆர் பீட் கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்க ஆடுறாங்க போது கோ ஆல் அவுட் ஃபார் அ வின். எக்ஸ்பெக்ட் தெம் டு வின். தி டிசர்வ் டு வின் டு கெட் இன் டு என்ன சொல்றது qualifiers also for playing consistent cricket. Let us see how things unfold on Super Saturday Doubleheader and Game 1 until we come back to entertainment for yet another game of IPL review. Thanks a lot and bye bye.